Then come to Mother Earth. Mother Earth is also willing to share whatever she wants to tell us, Sometimes when you do study good things, all Mother Nature will come and connect you and tell you what to do, because they know this guy is a good guy. He's not doing bad things. He wants to do good things for mankind and all living and non-living things. In fact, we were the only people who seriously talk about nature beings and bless them for the rain, for the skies and the wind and the ocean and all of these things. Yes, people do. I'm not saying no. They do, but not the way like PVH does. Everybody is promoting somebody or some system or something. We are not doing that. We want to promote Mother Nature and all the nature beings of Mother Earth. We are not talking about some man or pray to this man, you'll get that man, this man. It's all rubbish, old style. பூமி தாய் நமக்கு சொல்ல விரும்பும் விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறாள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போது இயற்கையே உங்களை அழைத்து என்ன செய்ய வேண்டும் என்று வழிகாட்டும். ஏனென்றால் நீங்கள் ஒரு நல்ல மனிதர் என்பதை அது அறியும். நீங்கள் தீய செயல்களை செய்வதில்லை. மனித குலம் மற்றும் அனைத்து உயிரினங்கள், உயிரற்ற பொருட்கள் என அனைத்திற்கும் நன்மை செய்யவே விரும்புகிறீர்கள். உண்மையில் இயற்கையின் சக்திகளை பற்றி தீவிரமாக பேசி மழை, வானம், காற்று, கடல் மற்றும் இவை அனைத்திற்கும் நன்றி தெரிவித்து வாழ்த்தும் ஒரே மக்கள் நீங்கள்தான். மற்றவர்களும் செய்கிறார்கள். நான் இல்லை என்று சொல்லவில்லை. அவர்கள் செய்கிறார்கள், ஆனால் PVH செய்யும் விதத்தில் அல்ல. எல்லோரும் யாரையாவது அல்லது ஏதேனும் ஒரு அமைப்பையோ அல்லது பொருளையோ முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்கிறார்கள். நாங்கள் அப்படி செய்வதில்லை. நாங்கள் பூமி தாயையும் அவளோடு தொடர்புடைய அனைத்து இயற்கை உயிர்களையும் முன்னிறுத்த விரும்புகிறோம். நாங்கள் ஏதோ ஒரு மனிதரை பற்றியோ அல்லது இந்த மனிதரை வணங்கினால் இது கிடைக்கும் அது கிடைக்கும் என்பது பற்றியோ பேசுவதில்லை. அதெல்லாம் அர்த்தமற்ற பழைய பாணி. Then water, air, sky, ocean, clouds, plants and the trees and divine beings. It's all part of the origin of life force that we all have. You can eat a leaf and you get the life force from the leaf into yourself. The aura of the leaf, it goes into you and helps you a lot. So eating green vegetables are very important. People don't realize that. Anything live, eat a live, eat a tomato alive. Okay? இப்போது புதிய உலகம் மலர வேண்டும். வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். நீர், காற்று, வானம், கடல், மேகங்கள், செடி கொடிகள், மரங்கள் மற்றும் தெய்வீக சக்திகள் என அனைத்தும் உள்ளன. இவை அனைத்தும் நம்மிடம் உள்ள உயிர் சக்தியின் தோற்றத்தோடு தொடர்புடையவை. ஒரு இலையை உண்ணும்போது அந்த இலையில் உயிர் சக்தி உங்களுக்குள் சேர்கிறது என்பதை உணர்வீர்களா? அந்த இலையில் ஆறா உங்களுக்குள் சென்று உங்களுக்கு பெரிதும் உதவுகிறது. எனவே பச்சை காய்கறிகளை உண்பது மிகவும் முக்கியம். மக்கள் அதை உணர்வதில்லை. உயிருள்ள எதையும் உண்ணுங்கள். உதாரணமாக ஒரு தக்காளியை அதன் முழு உயிர் சக்தியுடன் உண்ணுங்கள்.